உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பண செலவுகள் இல்லாத, பக்க விளைவு இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். மேனிஹாட் எஸ்குலென்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மரவள்ளி, ஆள்வள்ளி என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. இந்த மரவள்ளியை வாங்கி நன்றாக வேக வைத்து அதனோடு வெல்லம் சேர்த்து பிசைந்து ஒரு நெல்லிக்காய் அளவு தினம் சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாகவும், தசை வளர்ச்சியை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும், முகத்துக்கு நல்ல பொலிவு தரக்கூடியதாகவும் விளங்குவது இந்த ஆள்வள்ளி கிழங்கு என்கின்ற மரவள்ளி கிழங்கு என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கேஷியா ஆரிக்குலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆவாரை. இந்த ஆவாரை மஞ்சள் நிற பூக்களாக தங்கேடு என்று தெலுங்கிலே சொல்லுவார்கள். தங்கத்தினாலே இழைத்த பூக்கள் போல இருப்பதனாலே அப்படி ஒரு பெயர். இந்த ஆவாரை பஞ்சாங்கம் என்று சொல்லுகின்ற பூ, இலை, காய், வேர், தண்டு இவை அத்துணையும் எடுத்து, அதாவது இலை முதல் வேர் வரை எடுத்து அதை காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி நீரிலிட்டு கொதிக்க வைத்து பனை வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்து அதை தீநீராக பருகி வருகின்ற நிலையிலே அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல், எரிச்சல் இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. இந்த லுக்கேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. சிறுநீர் அகத்தை சீர்படுத்துகின்ற ஒரு நல்மருந்தாக இந்த ஆவாரை பஞ்சாங்க தீநீர் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, வலி என்று சொல்லுகின்ற பொழுது அக்கிலஸ் டெண்டனிட்டிஸ் என்று ஒரு வலியை நாம் குறிப்பிட வேண்டும். த ட்ரோஜன் வார் என்று சொல்லுகின்ற வகையிலே கிரேக்க நாட்டுக்கும் ரோம நாட்டுக்கும் சண்டை ஏற்படுகின்ற நிலையிலே ஒரு தனி மனிதனாக இருந்து கிரேக்க நாட்டை காப்பாற்றி கொண்டிருந்த ஒருவனை ஓர் இடத்திலே அடிக்கச் செய்து விழச் செய்தது அந்த நாடே தோற்றுவிடுகின்ற நிலைக்கு ஆளானது. அது அக்கிலஸ் என்று சொல்லக்கூடிய மாவீரன். அவனுடைய காலினுடைய கீழ்ப்பகுதி, இந்த டெண்டன் என்று சொல்லுகின்ற நரம்பு பகுதியிலே அடித்ததினாலே, உடல் முழுவதும் அவன் அடிபட்டதினாலே தாங்கி கொண்டு போர் புரிந்த அவன் அந்த குதிக்காலிலே அடிபட்ட போது அவன் வீழ்ந்து போனான் என்பதனாலே அந்த குதிக்கால் வலியை அவனுடைய பெயராலேயே அழைக்கப்பெறுகிறது, அக்கிலஸ் டெண்டனிட்டிஸ் என்று. இந்த குதிக்கால் வலி நடக்கும்போது அதிகமான துன்பத்தை தருகிறது என்பது உண்மை. அது மட்டுமல்லாமல் எங்கேனும் லிகமெண்ட் டேர் என்று சொல்லுகின்ற வகையிலே பொருத்துகளிலே ஏற்படுகின்ற கிழிச்சல், பிசகு, இந்த மஸ்குலார் கிராம்ப் என்கின்ற வகையிலே தசை பிடிப்பு, த கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதம், த ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற சரவாங்கி, அதனாலே ஏற்படுகின்ற மூட்டு வீக்கம், இவற்றுக்கெல்லாம் ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு மொரிங்கா ஒலிஃபெரா என்று சொல்லுகின்ற முருங்கை, நாம் உணவாக பயன்படுத்துகின்ற முருங்கை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட விட்டெக்ஸ் நிகுண்டோ என்று சொல்லுகின்ற நொச்சி ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நுண்கிருமிகளை, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை போக்குவதிலே வல்லமை உடையதாக இது விளங்குகிறது என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். அதனோடு டெலோனிக்ஸ் ரீஜியா என்று சொல்லுகின்ற வாத நாராயணன்,
டெலோனிக்ஸ் எலேட்டா என்று கூட இதை சொல்லுவது உண்டு. இந்த வாத நாராயணன் வாதத்தை வெல்லக்கூடிய ஒன்றாக, த சினோவியல் ஃப்ளூயிட், வாத நீர் என்று சொல்லுகின்ற நீரை வற்றச் செய்யக்கூடிய தன்மையுடையதாக, வலியை போக்கக்கூடிய தன்மையுடையதாக விளங்குகிறது. இதனோடு பெர்குலேரியா டேமியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வேலிப்பருத்தி, உத்தாமணி என்று கூட சொல்லுவதுண்டு. பால் உள்ள இந்த கொடி வேலிகளிலே அதிகமாக காணப்படுவதனாலேயும் இதனுடைய விதைகள் வெடித்து பஞ்சு போல காற்றிலே பறந்து போவதனாலே, பஞ்சு போல இது விதைகளை பெற்றிருப்பதனாலே வேலி பருத்தி என்றதற்கு பெயர் சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் வலியை குறைக்கக்கூடியது, வீக்கத்தை தணிக்கக்கூடியது. இவற்றை கொண்டு எளிய முறையிலே எப்படி மருந்தாக்கி பயன்பெறுவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு முருங்கை, நொச்சி, வாத நாராயணன் மற்றும் வேலிப்பருத்தி இலைகளை பயன்படுத்தி குதிகாலில் ஏற்படக்கூடிய வலி, பாதத்தில் ஏற்படக்கூடிய வலி, மூட்டு தேய்மானம் மற்றும் வெரிகோஸ் வெயின்ஸ்னால ஏற்படக்கூடிய வலி, இவற்றுக்கு மேல் பூச்சாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்தை நம்ம ஒற்றடமாகவும் பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை, நொச்சி இலை, வாத நாராயணன் இலை, வேலிப்பருத்தி இலை, விளக்கெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த விளக்கெண்ணெயோட நம்ம இந்த இலைகளெல்லாம் சேர்த்து வதக்கணும். முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோட நம்ம அடிஷ்னலா ஆமணக்கு இலை கிடைச்சா அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை முருங்கைக்கீரை மற்றும் நொச்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கூட நம்ம பயன்படுத்தலாம். எந்த இலை கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். முருங்கைக்கீரை, இதோட நம்ம வேலிப்பருத்தி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாத நாராயணன் இலைகளும் சேர்த்துக்கலாம். நமக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இருக்கும் பொழுது வாத நாராயணன் இலைகளை துவையலா அரைச்சி ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும் பொழுது மூட்டு தேய்மானம் சரியாகும். நொச்சி இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நொச்சி இலைகள் நல்ல வலி நிவாரணியா செயல்படும். இதெல்லாம் சேர்த்து விளக்கெண்ணெயில நல்லா வதக்கிடணும். விளக்கெண்ணெயில இலைகள் நல்லா சூடாயிட்டு சுருங்க ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமாக வதக்காம மிதமாக வதக்கினா போதும். விளக்கெண்ணெயில் நாம் வாத நாராயணன் இலை, முருங்கை இலை, நொச்சி இலை சேர்த்துருக்கோம். அதோட கொஞ்சம் உத்தாமணி இலையும் சேர்த்தோம். ஸோ இது நல்லா வதங்கி சூடாயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு இது நம்ம ஒரு பொட்டலமாக கட்டிடணும். இந்த மாதிரி ஒரு காடா துணியோ அல்லது காட்டன் துணியோ எடுத்துட்டு அதோட சென்டரில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வச்சுக்கணும். அப்போ தான் ஒட்டடம் கொடுக்கும் பொழுது திருப்பி திருப்பி நம்ம அதை சூடு பண்ணி எடுக்கும்போது அந்த துணி கிழிஞ்சு போகாது. இப்படி வச்சுட்டு நம்ம நார்மலாக இதை மூட்டை கட்டிடலாம். இப்படி கட்டிட்டு நம்ம வலி வீக்கம் இருக்கிற இடத்துல ஒட்டடம் கொடுத்துட்டு வரும்பொழுது இந்த சூடான எண்ணெய், அந்த மூலிகை சாறு எல்லாமே சேர்த்து உள்ளே இறங்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒட்டடம் கொடுத்துட்டு இதில் இருக்க சூடு கம்மியானதும் மறுபடியும் நம்ம ஒரு தவாவோ அல்லது வானலோ அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதை டைரெக்டாகவே அப்படியே வச்சு சூடு பண்ணிக்கலாம். மறுபடியும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நம்ம ஒட்டடம் கொடுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒட்டடம் கொடுக்கும் பொழுது நல்லா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் வச்சு அந்த இடத்த கழுவிடலாம். முருங்கைக்கீரை, வாத நாராயணன் இலை, நொச்சி இலை மற்றும் உத்தாமணி இலை இதோட விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு மூட்டையாக கட்டி நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்பொழுது வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். குதிக்கால் வலி, அக்கிலிஸ் டெண்டன் போன்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய வலி குறையும். அன்பான நேயர்களே, நொச்சி, முருங்கை, வாத நாராயணன், வேலிப்பருத்தி இவை 4னுடைய இலைகளையும் எடுத்து அதை விளக்கெண்ணெயில் இட்டு வதக்கி இங்கே ஒரு கிழியாக, அதாவது ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருக்கின்றோம். இதை கொண்டு இளஞ்சூட்டோடு ஒத்தடம்
கொடுக்கின்ற நிலையிலே வீக்கங்களை வற்றச் செய்யக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக், வலியை தணிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இது திகழ்கிறது. குறிப்பாக குதிக்கால் வலி என்று வருகின்ற பொழுது அந்த கால்களிலே, குதிக்கால்களினுடைய மேலே, அதனுடைய பக்க புறங்களிலே இதை கொண்டு ஒத்தடம் கொடுப்பதனாலே சில நாட்களிலே குதிக்கால் வீக்கம் என்பது அங்கே வற்றி போகிறது. ஏதேனும் சதை பிடிப்பு, தசை பிடிப்பு, சுளுக்கு என்கின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த ஒத்தடத்தினாலே வெகு சீக்கிரத்திலே அங்கே வலி குறைகிறது. தசை இறுக்கம் என்பது தளர்ந்து அங்கே சுகமான ஒரு நிலை உண்டாகிறது. இந்த வகையிலே இந்த மேற்பற்றாக போடுகின்ற ஒரு ஒத்தடம் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இன்று நொச்சி, முருங்கை, வாதநாராயணன், வேலிப்பருத்தி இவை சேர்ந்து எப்படி ஒரு மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.